ஹாய் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி கனடாவில் இருக்கிற ஃபுட் ஃபைன் சென்டருக்கு போகிறோம். இது விண்டர் இன்டோர் ஆக்டிவிட்டி தான். விண்டர் டைமில் எங்களுக்கு குளிர் தானே, அப்போ நாங்கள் இங்கே போய் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் என்ஜாயாக இருக்குது, நல்லா ஃபன்னாக இருக்குது. இது அந்த சின்ன கலர் இறங்கி அதுக்குள்ளால போய் விளையாடுற இடம் நல்லா இருக்கும் பார்க்க. இந்த கரோசல், இந்த கரோசல்னு சொல்லுவோம், அது எங்கள்கிட்ட நாங்கள் சின்ன வயசு ஞாபகத்தை இந்த கரோசல் அதாவது குதிரை, எல்லாமே ஃபுல் குதிரை தான். இந்த குதிரையில் பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லோரும் போய் ஆடலாம். அதுக்கு டிக்கெட் $5 தான். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். இது மற்றது ரோப் டவுன், அந்த ரோப் டவர், இந்த டவரில் மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி. இந்த ரோப் டவர் எல்லாத்துக்கும் $5 தான். இதுக்கெல்லாம் புரியுமா, இதுக்கு 5, அதுக்கு 5 கொடுத்தான்னு வரணும். எல்லாம் டிக்கெட் தான். அதுக்குள்ளே போய் நாங்கள் பூட்டிட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது சரியான பயமாக இருக்கும். மேலே போய் துப்பணும், கீழே விழுமோ அருமோ என்ற சரியான பயமாகவே இருக்கும். மற்றது நாங்கள் மேலே போகும்போது பேன்னு கத்துறது, இப்போ கீழே வரும்போது கத்துறது அந்த ஒரு மாதிரி இருக்கும். வயிற்றுக்கெல்லாம் விழுந்து பச்சைமே நாங்கள் மேலே போய் கத்துடி அறுந்து விழுந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, வரமாட்டோமோ ரெண்டெல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைகள் கத்தாதுகள், சின்ன பிள்ளைகளும் பழகி இருக்குது, பேசாமல் இருக்குங்க. நல்லா இருக்கணும், ஒரு தடவையாச்சும் என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்ன வழி நாங்கள் இதில் பாருங்க, சின்ன நூல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகள். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் இது இருக்குது, இதே பக்கம் அங்காள் சைட்லேயும் இருக்குது. இது பூட்டுற முறை பாருங்க, இப்படி இருந்துட்டு அந்த மேலே இருக்கும் பாருங்க, இப்போ காட்டுப்படும் அந்த மேலே அதை பிடிச்சி அப்படியே கீழே போடுறது. பாதுகாப்பானதாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்கும், சரியான பயமாக இருக்கும். மற்றது இந்த டீ கப் மாதிரி, இது ரவுண்ட் பண்ண தலையை சுற்றுருக்குமல்லோ. இங்கே பிள்ளைகள் வெளியில் போய் திரிகிற பிள்ளைகள் குறைவு தானே. அப்போ இது இந்த ஆக்டிவிட்டியில் போனால் இங்கே தலையை சுற்றாது. இது உள்ளுக்கு ஒரு வீல் இருக்குது, அந்த கைப்பிடி வீல். அந்த கைப்பிடி வீலையும் நாங்கள் சுற்றலாம். நாங்கள் சுற்றி என்ன காரங்கள் ஒரு நிறைய சுற்றி பழகலாம். மற்றது இது தலை சுத்து, இதுகளாம் நாங்கள் சுற்றி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு இந்த தலை சுத்துகள் அதுகள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அங்கேயும் சொன்னால் நாங்கள் சுற்றுவோம், விளையாடுவோம், இவ்வளோ செஞ்ச அந்த சந்தர்ப்பங்களுக்கு இல்லாத இங்கே என்ஜாய் பண்ணலாம், இப்படி ஆனதுக்கு என்ஜாய் பண்ணலாம். மற்றது இது சின்ன சின்ன கடைகள், இது ஒரு கேம் கடை மாதிரி. இது போய் $20 வேண்டாம், 3 சான்ஸ் கொடுப்பினோம். அது போய் 3 சான்ஸ் கொடுப்பினோம். இது கன் வச்சு சொல்கிற மாதிரி, இது வின் பண்ணுறது. இப்போ நாங்கள் இப்போ அந்த குச்சி மாதிரி ஒன்று தருவினோம், அதை எடுத்து பொட்டா பார்த்து அந்த எங்களுக்கு என்ன கலர் இருந்துச்சு அதுக்கு பலூனுக்கு அடித்தோம்னா அதுக்குள்ளே வர தருவினோம். இது டிக்கெட் எடுக்கிற ஏரியா. இங்கே தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும், எத்தனை விளையாட்டு விளையாடப்படும், என்னென்ன விளையாட்டுன்னு சொல்லி போடுவோம். இங்கே நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். இது அது ஃபேஸ் கலர், அந்த முகத்துக்கு அது சின்னாக்கள் ஜானியெல்லாம் சின்னாங்களுக்கு. இது இந்த ஃபேன்சி ஐட்டம் ஃபேஸுக்கு பெயிண்ட் பண்ணுறது. இது பெரிய ஆக்கள் சின்ன இந்த ஒரு குட்டிசுகள் எல்லாம் ஓடி இருந்துச்சுன்னா ஃபேஸுக்கு நல்லா கலர் பண்ணிக்கணும், நல்லா இருக்கும். இந்த கலர் தான் காட்டுறேன் பாருங்க. இது பெரிய ஆக்கள் கலர் பண்ணி கொண்டிருக்குன்னா இதில் அந்த பாருங்க, அதில் பூ டிசைன், நல்லா பூ டிசைன், நெத்தி ஃபுல்லாக சைடில் வேணும்னா கையில் இல்லைங்க அந்த பூனைக்குட்டி மாதிரி, முயல்குட்டி மாதிரி, பட்டர்ஃப்ளை எல்லாமே செய்யலாம். இங்கே கேர்ளுக்கு பெருசாக செய்யறது, பெரிய கேர்ள் ஒரு சைட்டால் அப்படி ஒரு பூ மாதிரி இருந்தால் அவங்க ஆறுதலாக செய்வான், நல்லா நீட்டாக செய்து விடுவாள். அந்த ஃபேஸ் பெயிண்ட் தான், அவள் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கும். மற்றது இப்படி எஞ்சால் சொன்னால் இங்காலே ஒரு கேம் கடை இருக்குது. அந்த கேம் கடையில் 2 சான்ஸ் எதுவும் கொடுப்பார். 2 சான்ஸ் கொடுத்தாரு, நான் மறந்துட்டேன் படிவா. ஏன் இது ஒரு இதில் இருக்குது, இப்போ லாக் பண்ணியிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணிடல. இது இந்த ஃப்ராக் பிக் ஃப்ராக்குன்னு சொல்லி இது $10 3 கொடுப்பினேன். $10 $10 எடுத்து நான் $20 எடுத்து இந்த ஃப்ராக் ஆவாண்டது. அப்போ நாங்கள் அதுக்கு போட்டால் எது எங்களுக்கு வேணும்னு சொல்லி இப்போ நாங்கள் சில இடத்துல ஆவாண்டைக்கு அதை கேட்டோம்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் சுற்றி காட்டுறேன். இந்த பொம்மை குட்டிகள், சின்ன சின்ன பொம்மையால் அந்த டோடுகள் அதுகள் எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அது எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதை தருவார் வின் பண்ணால். இது சின்னாக்களை என்ஜாய் பண்ணலாம். இந்த கிட்ஸ் ஏறிறாங்க, அந்த கிட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருத்தி விட்டு என்ஜாய் பண்ணலாம். இது அங்கே ஐஸ்கிரீம் கடை இருக்குது. மற்றது இந்த கேக்குகள் எல்லாம் எங்களோட ஊர் கேக்குகள் மாதிரி தான். இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் எல்லாமே. ஆனால் ப்ரைஸ்
ரேட் கூட. இது வந்து இங்கே இந்த கேக் ஒரு அளவான கேக் தான். 1 கிலோக்குள்ளே இந்த கேக்கெல்லாம் வரும். அது 54.99. இந்த இது $64.99 எல்லாமே டாலர் தான். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கப்புக்குள்ள அந்த நிறைய ஐஸ்கிரீம் மேலால் வச்ச மாதிரி. இது வந்து சாக்லேட் கேக். ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்குது. மேங்கோ, சாக்லேட், ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து பலூன் அந்த காசு உருட்டு எடுக்கிறது. இங்கே சிங்கம் ஐயா நிற்கிறேன், அது வடிவாக இருக்கும். அது சிங்கம் இருக்குது. பட் இங்கே ஜானை இருக்குது. இந்த பச்சை குருவி, பச்சை மறந்துட்டேன், எனவே 2 இது எல்லாம் இந்த விலங்குகள் எல்லாம் அந்த பார்க்கலாம். அவங்க சின்னங்களுக்கு நல்லா இருக்குமே. இது வந்து அந்த மூளை 2 சைட்லேயும் இருக்குது. லிஃப்டால் எடுத்தால் மேலே அந்த இடத்துக்கு போகணும். இங்கே ட்ராகன்கள் இருக்குது, ஜானைகள் இருக்குது, நல்ல பெரிய என்னது குரங்கு, பெரிய குரங்கு இருக்குது, நிறைய இருக்குதா. இப்படி தான் எல்லாம் பெருசாக இருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் ரியல் மரம் மாதிரி இருக்கும். நிறைய எல்லாம் பேக் தான். இது வந்து பிளேன் சேர். அந்த பிளேன் சேர் வந்து கீழே இருந்து மேலே பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த காட்டில் நாங்கள் உண்மையான பிளேனில் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேலே பறந்துட்டு அதுதான் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும்போது பிள்ளைகள் கொஞ்சம் பயப்படுங்கள். என்ன இப்போவே அதில் பழக்கப்படுங்கள். அந்த பிளேனில் போய் வர்றதுக்கெல்லாம் பழக்கப்படுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிளேன் சேரில் கிடைக்கும். இது வந்து அந்த மினி ட்ரெயினில் மினி ரெயினுக்காண்ட பாருங்க தண்டவாளம் எல்லாம் இருக்குது. இந்த தண்டவாளத்தை சுற்றி இந்த வேலைக்கு இந்த விலங்குகள் எல்லாம் நிற்கிற மாதிரி தண்டவாளத்துக்குள்ள போகிற மாதிரி இருந்தால் மினி ரெயின் தண்டவாளம். அதுதான் மினி ரெயின். 3 பெட்டி 2 பெட்டி ஆனால் நம்பர் 3 4 போட்டிருக்கணும். இது வந்து ஒரு நல்ல என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு சுவாரஸ்யமானதாகவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் பேக் மரம். இந்த பேக் மரத்துக்குள்ளே இந்த ட்ராகன்கள் நிற்கிற மாதிரி அதுக்கு அங்கெல்லாம் சிக்னல் நின்றது காணையில் நின்றது. இது கஸ்டமர் சர்வீஸ். இந்த கஸ்டமர் சர்வீஸ்லேயும் எடுக்கலாம். இது வந்து டோனட். இது வந்து நாங்கள் தூடாசி டோனட்டுகள். இது ஒரு விளையாட்டு. இது வந்து அந்த கடலையில் ஓடுற மாதிரி. கடலையில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அங்கே கடல் இல்லாத மாதிரி தான் இது. இது வந்து கார் ரேஸுகள். கார் ரேஸ் வந்து சும்மா கார் ஓடலாம். ஆனால் இது வந்து இடித்தாலும் உங்களுக்கு பாதிப்பில் நல்லா சேஃபாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும். ஸ்டார்ட்டில் எடுக்க சொன்னோன்னாவே விசில் அடிக்கணும். விசில் தான் நாங்கள் எடுக்கலாம். அவங்க எடுக்கலாம். அது எடுக்கல அப்படி திருப்பி எடுக்க கொண்டு போய் சட்டாரன்னு அடி படிச்சுன்னா அது நோக போகுதுன்னா நான் நோகாது, நல்லா இருக்கும். நாங்கள் ரோட்டில் இல்லாமல் ஓடையில் அதில் போய் இதில் ஓடுத்திடலாம். ஏன்னா ரோட்டில் ஓட்டுறது பயம், நான் ஓடுறதில்லை. அது மாதிரி இங்கே பாம்பு மட்டை. இந்த பாம்பு மட்டையில் வந்து நாங்கள் என்ன பாம்புங்களை கொத்துனா நாங்கள் கிடுறங்கிறப்படி அதே மாதிரி தான் இதுலேயும் ஏறுகிறவங்களை 4 பக்கமும் 4 விதமாக இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து இதுவும் 5 தான். இந்த பக்கத்தில் வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் எங்களோட இலக்கை நாங்கள் நோக்கி அடையணும் பண்ணு நினைச்சு அடையிற மாதிரி தான் இதுவும். என்ன தடை வந்தாலும் நான் ஏறிடணும் நினைச்சா தான் ஏறலாம், இல்லாட்டா ஏறிடலாம். ஆனால் இது ஏறி ஒரு காவாசி தரம் ஏறி ஒரு 4-5 இடத்துக்கிட்ட ஏறின்னு அப்படியே வந்து கீழே தொப்பு வந்தது தான் மிச்சம். பிறகு கடைசியில் என்னால் இல்லாத நான் டயர்டாகிட்டேன். எனக்கு இந்த தொப்பி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுங்க, கலட்டி விடுங்கன்னு சொல்லி இப்போ இந்த கலட்டி விட்டுட்டு வந்தது. இந்த அது ஃபுல்லாகவே நல்ல பெருசாக இருக்கும். அது நான் பிறகு இஞ்சாலையும் திருப்பி அதே மாதிரி இந்த கரோல்ஸுக்குள்ளே இந்த கரோல்ஸ் வந்து சிற்பங்கள் நிறைய சிற்பங்கள். இந்த குழந்தை பிள்ளைங்க சிற்பங்கள் எல்லாம் வடிவானதாக இருக்கும். இதெல்லாம் குழந்தை பிள்ளை மாதிரி அங்கே போனால் அந்த நாங்கள் குழந்தை பிள்ளை பருவத்தை மீட்டுற மாதிரி. இதில் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்கோ, எங்கேயாண்டு இல்லை எங்கேயும் போகலாம். இதே மாதிரி போய் அனுபவம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எனக்கு பிடிச்சிருக்காண்டே எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வெளியில் போய் இந்த தத்ரூமாக இருக்குது பாருங்கள், இந்த சிங்கங்கள்லாம் நல்லா இருக்கும். அதுக்காண்ட இதை எடுத்து நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி.